இந்திய நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கோப்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கோப்ஸை இப்போ நாம் ஃபுல்லி ஆப்ரேஷனல் மவுண்டைன் ஸ்ட்ரைக் கோப்ஸாக மாற்றியிருக்கிறோம். இந்த மவுண்டைன் ஸ்ட்ரைக் கோப்ஸாக நம்ம மாற்றியிருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். வேறு எதுவுமே இல்லை, உலக நாடுகளில் குறிப்பாக உலக அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியலை. சிரியாவில் இவ்வளோ நாள் அமெரிக்காவினுடைய படை பாதுகாத்துட்டு இருந்த எண்ணெய் கிணறுகளை அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப் இன்றைக்கி எடுக்கிறாங்க. 81 சதுர கிலோமீட்டர் அவங்களுடைய கையகப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ரஷ்யாவுக்குள்ள உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் உள்ள நுழைஞ்சு கர்ஸ்க் அப்படிங்கிற பகுதியை அவங்களுடைய இடமாக மாற்றி விட்டார்கள். அடுத்ததா எகிப்து, எப்பா என்னுடைய வான்பரப்பை அடுத்த 3 மணி நேரத்துக்கு யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் பங்களாதேஷில் பத்தி எரியக்கூடிய கலவரம், அந்த கலவரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள், அந்த அரசியல் காரணங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, அந்த வரலாறுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மத மோதல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம நாட்டை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பங்களாதேஷில் இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தக்கூடிய பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியாவுக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவத்துக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்திய ராணுவம் உடனடியாக இதை தடுக்க வேண்டும். ஏன்னா தெரியும்ல, ஒரு நாடு எரியிற தீயிலேருந்து எந்த கட்டை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய காய் நகர்த்தல் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பங்களாதேஷில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, அது பாகிஸ்தானுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக மாறிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு காரணம் சீனாவா அமெரிக்காவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற போதே அங்கேருந்து பாகிஸ்தான், பிரச்சனைக்கு யார் வேணாலும் காரணமாக இருந்துக்கோங்கப்பா, சொல்யூஷனுக்கு நான் மட்டும் காரணமாக இருந்துக்கிறேன், அதை இன்னொரு பாகிஸ்தானா, நயா பாகிஸ்தான் மாதிரி நயா பங்களாதேஷை நான் மாற்றி காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நடுநிலைமையோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறது. அப்போ மேக்சிமம் இது பாகிஸ்தான் கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பாகிஸ்தான் கண்ட்ரோலுக்கு வரும்போது பாகிஸ்தான் 2 பக்கம் இருந்தும் இந்தியாவுக்கு இல்லை இந்தியாவுக்குள் நுழைவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் இந்திய ராணுவத்துக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருக்க போகுது. இந்த சவாலுடன் சீனா அப்படிங்கிற ஒரு சவாலையும் நம்ம சமாளிக்க வேண்டும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சா இது ஒரு பதிவு அப்படின்னா, அடுத்ததாக ரஷ்யாவுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற இன்னொரு பதிவு வேணும்ல, அந்த பதிவு தான் இது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இந்த கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய ஒரு பவர் பிளான்ட். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கக்கூடிய கர்ஸ்க் ரீஜியனை இப்போ யார் கையகப்படுத்த போகிறாங்க? உக்ரைனுடைய ஃபோர்ஸ் ஒரு வேளை கையகப்படுத்த வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டினுடைய ஒட்டுமொத்தமான பாதுகாப்பையும் ரஷ்யா அவங்களுடைய நேஷனல் கார்டு மற்றும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் கார்டு மற்றும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டுக்கு இதை கார்ட் பண்ணுறதுக்கான அந்த அதிகாரத்தை ஏன் ரஷ்யா கொடுத்தது என்றால், அதை சுற்றி இப்போது உக்ரைனுடைய ஊடுருவல் வந்துவிட்டது என்பது தான். உக்ரைனுடைய ஊடுருவல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யாருமே எதிர்பார்க்கலை, துளி அளவு கூட எதிர்பார்க்கலை. இன்றைக்கி சிரியாவில் நடந்த மேட்ரும் இப்போ ரஷ்யாவில் நடக்கக்கூடிய மேட்ரும் யாருமே ப்ரிடிக்ட் பண்ணலை. அப்படி இருக்கும் நேரத்தில் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் ஒரு 300க்கும் அதிகமான நபர்கள் இதுக்குள்ளே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தவங்க இந்த கர்ஸ்க் ரீஜனில் பல இடங்களை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக 3 கிராமங்கள் இப்போது உக்ரைனுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருப்பதாகவும், கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஊடுருவியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போது ரஷ்யா ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை புட்டின் அவர்களும் அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் இப்படி எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ண பிறகு உக்ரைனுடைய எதிரிகள், உக்ரைன் தானே சொல்லுவாங்க, அந்த எதிரிகள் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க வந்ததை இப்போ நாங்கள் தடைப்படுத்தியிருக்கோம், வந்தவங்க யாரும் இனிமேல் உயிருடன் வெளியில் போக முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாலும் ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு இடியாக அங்கே இருந்த ரஷ்ய இராணுவ வீரர்களை போர் கைதிகளாக பிடித்திருக்கிறார்கள் உக்ரைன் இராணுவ வீரர்கள். கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான இராணுவ வீரர்களை போர் கைதிகளாக பிடிச்சு அவங்கள அப்படியே மண்டி போடுற அந்த ஒரு ஃபூட்டேஜ் எல்லாமே ட்ரோன் ஃபூட்டேஜாக வெளியில் வருது. அப்படி ட்ரோன் ஃபுட்டேஜாக வெளியில் வர்றது கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி தான். அப்போ 40க்கும் அதிகமான ரஷ்ய இராணுவ வீரர்கள் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அங்கே இருந்தார்கள். அவங்கள 3 உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் சேர்ந்து பயம் காட்டி அடிபணிய வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இப்போ மேற்குலக நாடுகள் பகிர்ந்து வருகிறார்கள். உக்ரைனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பூஸ்ட். சொல்லப்போனால் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுக்கு பிறகு உக்ரைனுடைய மிகப்பெரிய மிக முக்கியமான மிக நுட்பமான ஒரு ஊடுருவல் தான் இந்த கர்ஸ்க் ஊடுருவல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறத பிடிப்பது தான் உக்ரைனுடைய எய்மாக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் அவங்க ட்ராவல் பண்ணணும். அப்படி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நேஷனல் கார்டுக்கும் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கும் ரஷ்யா அதனுடைய பாதுகாப்பும் தன்மையை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய படைகள் அப்படிங்கிறது இப்போது இந்த கர்ஸ்க் ரீஜனுக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இதில் இன்னொரு நெகட்டிவ் ரஷ்யா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஒரு இடத்தை பாதுகாப்பதற்கு அவங்களுடைய வான்படை அவங்களுடைய இராணுவ வீரர்கள் மீதே என்ன செஞ்சிட்டாங்க, குண்டுகளை பொழிந்து விட்டார்கள். அந்த இடத்துல இப்போ தீப்பற்றி எரிக்கிறது, நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இதுக்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ரஷ்யாவினுடைய ஜுட்ஸா அப்படிங்கிற ஒரு ரீஜன் தான். இந்த ஜுட்ஸா அப்படிங்கிற ரீஜன் கிட்டத்தட்ட 3000 நபர்கள் அங்கே சிக்கியிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜுட்ஸா இல்லாட்டி ஜுடல்டா அப்படிங்கிற இந்த ரீஜனுக்குள்ளே தான் ரஷ்யாவினுடைய ஏர் ஸ்ட்ரைக் நடந்ததாக சொல்லப்படுது. ஆனால் எதிர்பாரா விதமாக இது ரஷ்யாவினுடைய ரீஜன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ ரஷ்யாவினுடைய ரீஜனுக்குள்ளேயே ரஷ்யா ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும், அது இல்லாமல் ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய புட்டின் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பெலசோவ், செக்யூரிட்டி கவுன்சிலர் ஹெட் ஷெய்கு, எஃப்எஸ்பி டைரக்டர் போட்ஸ்னோகோவ், சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் கெர்சினோவ் இப்படின்னு சொல்லி எல்லாருக்கூடையும் உக்ரைனுடைய ஒஃபென்சிவை எதிர்த்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. ட்ரோன் ஃபுட்டேஜஸ் அப்படிங்கிறதும், அவங்க எந்த வழியாக ஊடுருவிருக்காங்க அப்படிங்கிறதும், இதே மாதிரி எத்தனை இடத்துல அவங்க ஊடுருவிப்பாங்க அப்படிங்கிற பல செய்திகளையும் இப்போது கேட்டறிந்து வருவதாகும். அதற்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பதும் ரஷ்யாவினுடைய பதிலடியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் விட ரஷ்யாவுக்குள்ளே இப்படி நுழைவதற்கு அவங்க ரொம்ப பெரிய அளவில் திட்டம் போட்டிருப்பாங்கல்ல, இந்த திட்டத்தை இப்போ நிறைய பேர் பாராட்டுறாங்க. குறிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்களுடைய நண்பராக பார்க்கப்படும் யூகே, ஜெர்மனி போன்ற நாடுகள் கூட ரஷ்யாவுக்கு இதெல்லாம் தேவைதான், இந்த மாதிரியான ஒஃபென்சிவ் கொடுத்தாதான் ரஷ்யாவும் என்ன செய்யும், கொஞ்சமாக அவங்களுடைய காய் நகரத்தில் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உக்ரைன் நடத்திய ஒஃபென்சிவா அப்படின்னு கேட்டால் எஸ், இது உக்ரைன் நடத்தின ஒஃபென்சிவ், நாட் டிஃபென்சிவ். இவ்வளோ நாளாக உக்ரைன் செய்தது எல்லாமே டிஃபென்சிவ் மட்டும்தான். ஆனால் இப்போ தான் ஒஃபென்சிவாக ஒரு முக்கியமான ஸ்டேட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தான் இன்னொரு விஷயம் நடந்தது. ஒஃபிஷியலாக F-16 ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படிங்கிறது உக்ரைனுடைய வான் பாதுகாப்புக்குள் இணைக்கப்பட்டது. ஆல்ரெடி F-16 அப்படின்னு சொல்கிறது எப்போ வரும் எப்போ வராது அப்படிங்கிற பல கன்ஃபியூஷனுக்கு மத்தியில் இல்லைப்பா வந்துருச்சு, 6 F-16 வந்துருச்சு, 16 F-16 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல செய்திகள். அப்படின்னாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட F-16 விமானம் இப்போ எங்கே வந்துருச்சு, உக்ரைனுக்குள்ளே வந்துருச்சு. இந்த F-16 விமானத்தை வைத்து இனி ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை உக்ரைன் செய்யும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நேரத்தில் கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒன்று அடிப்போண்டா, இதோ வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருப்பது ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு பேரிடி தான். அப்போ இப்போ இவங்க தான் கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ளே போயிட்டாங்கல்ல, இனி ரஷ்யா என்ன செய்வாங்களா இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு 2 முக்கியமான இடங்கள் அவங்களுடைய அச்சுறுத்தலுக்கு உட்படலாம். ஒன்று ஜாப்ரோசேஷியா, இன்னொன்று அடுத்ததாக இருக்கக்கூடிய கிவ், அதாவது உக்ரைனுடைய தலைநகரம். இந்த 2 இடங்களை இனிமேல் ரஷ்யா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ இல்லாட்டி அவங்களுடைய ஒரு தாக்குதலுக்கோ உட்படுத்தினால் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்வை, அதாவது ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் வந்துட்டாங்க அப்படிங்கிற பார்வை திரும்பி உக்ரைனை மறுபடியும் அடிக்க தொடங்கிவிட்டது ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பெயர் வரும். அதற்காக ரஷ்யா இன்னும் 2-3 இடங்களிலிருந்து ஒரே நேரத்தில் அவங்களுடைய தாக்குதலை நடத்த வேண்டியதாக இருக்கும். இது இல்லாமல் கர்கிவ் ரீஜனிலிருந்து இன்னும் நிறைய ரீஜனை இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ரஷ்யா வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் 300 உக்ரைன் ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ள நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிற இந்த தகவலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? புட்டின் அவர்களுடைய இந்த எமர்ஜென்சி மீட்டிங்க்கு பிறகு என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க? ரஷ்யாவினுடைய அடுத்த அட்டாக் ஒரு நியூக்ளியர் அட்டாக்காக இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வலம் வந்து கொண்டு இருக்கின்றன. என் நாட்டுக்குள்ளே நீ வந்து அடிச்சிட்ட, இவ்வளோ நாள் இந்த போர் எங்கே நடந்துச்சு? உக்ரைன் நாட்டுக்குள்ளே, ரஷ்யாவுக்குள்ளே பார்டர் ஏரியாவில் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக பெல்கரோட் பகுதியில் தான் இந்த யுத்தம் ஓரளவுக்கு ரஷ்யாவுக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல் முறையாக ரஷ்யாவுக்குள்ளேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே வந்து கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கே இவ்வளோ பெரிய ஆபத்து வந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா வெழித்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி ரஷ்யா அவங்களுடைய பதிலடியை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்க. அந்த பதிலடி என்னவா இருக்கும்? இல்லாட்டி உக்ரைன் அடுத்த ஒஃபென்சிவாக என்ன செய்ய போகிறாங்க? இந்த ஒஃபென்சிவை பற்றி அமெரிக்காவுக்கு ஏதாவது இவங்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அந்த ஒரு ஜேர்னல் என்ன அவங்களுடைய செய்தியாக வெளியிட்டிருக்கிறது என்றால் 2 முக்கியமான இராணுவ அதிகாரிகளிடம் அவங்க பேசினதாகவும், அந்த இராணுவ அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு எந்த விதமான தகவலையும் உக்ரைன் கொடுக்கவில்லை என்றும், இது உக்ரைனுடைய தன்னிச்சையான செயல்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக சொல்லப்படுது. ஸோ உக்ரைன் தனியாக இதை செஞ்சுருப்பாங்களா, இல்லை அமெரிக்காவிடமிருந்து சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வாங்கி உக்ரைனுடைய இந்த திட்டமிடுதல் இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் இனி ரஷ்யா அடுத்த ப்ரெஸ் மீட்டில் புட்டின் அவர்களே சொன்னாலும் சொல்லுவாங்க. பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டாக பார்க்கப்படுது. இந்த அப்டேட்டை பற்றிய அடுத்தடுத்த காணொளிகள் வியூகம் அப்படி இல்லைன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக இருந்துச்சுன்னா தமிழ் பட்சத்திலேயே பகிரப்படும். இன்னொரு வீடியோ இருக்குது, அது ஈரான் இஸ்ரேல் வீடியோ. அதையும் பார்ப்பதற்கு தயாராகுங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.